இந்த வீட்டோட மூத்த மருமகளா நான் ஒன்ன அங்கீகாரம் பண்ணி முன்னோர்கள் பூஜை பண்ணணும்னு பரம்பரை நகைய உன்கிட்ட கொடுத்து பொறுப்பை ஒப்படைச்சா என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நான் உனக்கு கொடுத்த பொறுப்ப நீ இன்னொருத்திக்கு கை மாத்திருக்க. இது ஒண்ணும் சாதாரண ஏதோ பழைய நகை கிடையாது. அவ்வளவு ஈஸியா யாருக்கோ தூக்கி கொடுக்கறதுக்கு தலைமுறை தலைமுறையா கடைபிடிச்சுக்கிட்டு வர எங்க ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவம். அடுத்த தலைமுறைக்கான கௌரவத்தை நான் உன் கையில கொடுத்த அழகு பார்த்தா அதை இப்படி தூக்கி எரிஞ்சு என்ன இப்படி அசிங்கப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐஸ்வர்யா. இல்ல ஆண்டி, என் மனசுல அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த தைரியமும் துணிச்சலும் உனக்கு எங்க இருந்து வந்தது? யார் கொடுத்தது? ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கு பொருத்தம் இல்லாத விஷயத்தை யார் செஞ்சாலும் நான் ஏத்துக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன தைரியத்துல இப்படி ஒரு மோசடிய பண்ணீங்க? அகிலா, ஐஷு ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க பேசாதீங்க. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே நீங்க தான். எனக்கு பிடிக்காது, நான் வேண்டான்னு ஒதுக்கி வச்ச ஒரு விஷயத்த எப்படியாவது ஒட்ட வைக்கணும்னு நீங்க எடுத்த முயற்சியை பார்த்துதான் இவங்க எல்லாரும் அதே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் ஒரு கட்சி, நான் தனி கட்சி, அப்படித்தானே? மா, ப்ரோவோட வெட்டிங் ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டமே தவிர வேற எதுவுமே இல்ல. அம்மா, அந்த கல்யாணத்தையே நான் ஏத்துக்கலடா. அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் வேற வேணுமா உனக்கு? பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. என்ன வேணா பண்ணி தொலைச்சிட்டு போங்க. ஆனா என் பரம்பரை நகைய அப்படி தூக்கி கொடுத்தத நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இப்ப நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேல என்கிட்ட யாரும் பேசாதீங்க. நானும் யார்கிட்டயும் பேச மாட்டேன். வனஜா, அக்கா, இந்த நகைப்பெட்டி எடுத்து உள்ள வை. சரிங்க அக்கா. ஜெயிலுக்கு அனுப்புவேன். ஓ, நீங்க வீட்டை விட்டு துரத்துவீங்க. சவாலு மொத்தமா கவுந்தீங்களா? அவ்வளவுதான். என்கிட்ட எல்லாம் வச்சுக்காத பாப்பா. அம்மா, அப்பா, இனிமே இதுக்கு நான் தான் பாதுகாப்பு போல இருக்கு.
அழறியா? இனி எப்பவும் அழத்தானே வேணும். அட 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 அட, இப்படி அழ வச்சு பார்க்கறது எவ்வளோ நல்லா இருக்கு. ஐசு, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா, கண்ணெல்லாம் ஏன் ஈரமா இருக்கு? ஆனந்த கண்ணீரா? இது ஜஸ்ட் பிகினிங் தான் ஐசு. இதுக்கே இப்படி கண்ணை கசக்கிட்டு உட்காந்தா எப்படி? நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். ஆமா, அன்னைக்கு நீ ரூமுக்குள்ள வந்து சவால்ல விட்டுட்டு வந்தல, என்ன சொன்ன? அது எப்படி? சாகறதுக்கான வரம் கேட்டு நான் உன்கிட்ட வந்து கெஞ்சுவேனா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. வாழறதுக்கான வரம் கேட்டு என்ன வாழ விடுங்க வாழ விடுங்கன்னு நீ என் கால்ல விழுந்து கெஞ்ச போற. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. பார்வதி கிட்ட சவால் விட்டு தோத்து போய் அவமானப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அந்த பார்வதியே இப்ப வீட்ல இல்ல. இங்க பாரு ஐசு, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துன மாதிரி உன்னையும் ஒரு நாள் துரத்த போறேன். அப்பதான் உனக்கு இந்த வனஜா யாருன்னு தெரிய போகுது. பார்வதி ஒன்னும் நீங்க வீட்டை விட்டு அனுப்பல. ஆண்டிக்காக பார்வதிய விருப்பப்பட்டுதான் வீட்டை விட்டு வெளியே போனா. பார்வதி மனசு வச்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க இந்த வீட்ல இருந்துட்டு இருக்கீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பர் 2 செட் ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான். ஆனா பார்வதி ஆதிக்கடவுர் குடும்பத்தோட மூத்த மருமக. அப்படியா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லு, அக்கா காதுல விழட்டும். ஏன்னா அவங்கதான் அவளை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. பார்வதி ஆண்டி மருமகளா ஏத்துக்கலன்றதுக்காக பார்வதி இந்த குடும்பத்தோட மூத்த மருமக இல்லன்னு ஆயிடாது. கூடிய சீக்கிரம் ஆண்டி பார்வதிய மருமகளா ஏத்துக்க தான் போறாங்க. அத நீங்க பார்க்க தான் போறீங்க. ஏன் ஐஸ்வர்யா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல இல்லாதவளுக்காக, இனி எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள வர முடியாதவளுக்காக ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. பார்வதியும் நானும் இந்த வீட்டு மருமகள்க, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. என்ன விட பார்வதிக்கு இந்த குடும்பத்து மேலயும் ஆண்டி மேலயும் விசுவாசம் அதிகம். பார்வதியோட விசுவாசத்துக்கு முன்னாடி உங்க துரோகம் இது வரைக்கும் ஜெயிச்சதில்ல, இதுக்கப்புறமும் ஜெயிக்க போறதில்ல. தேவையில்லாத கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க. அப்பா, பேசி முடிச்சிட்டியா? பரவாயில்ல, நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்க. அக்கா கிட்ட இவ்ளோ வாங்கி கட்டினதுக்கு அப்புறமும் இவ்ளோ தெம்பா பேசுற பாத்தியா? ஹேட்ஸ் ஆஃப். இந்த வீட்டுக்கு வர 2வது மருமக எப்பவுமே இப்படிதான் இருக்கணும், என்ன மாதிரி. நான் போறேன். ஆனா நீ என்ன பண்றேன்னா, நான் வரும்போது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தியே, அதை கண்டினியூ பண்ணு. அழறது. ஏன்னா இனிமே வாழ்க்கையில நீ அழ மட்டும் தாண்டி போற. சவாலா விடுற? சரி, நான் அப்புறமா பேசுறேன். கங்க்ராட்ஸ் நந்தினி. எனக்கு எதுக்கு ஆண்டி வாழ்த்து சொல்றீங்க? என்ன நந்தினி இப்படி கேக்குற? ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிருக்கோம். ஐஸ்வர்யா, பார்வதி 2 பேரையும் அகிலா கிட்ட சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கோம். இதெல்லாம் கொண்டாட வேணாமா? கண்டிப்பா கொண்டாடணும் ஆண்டி. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் கூட அகிலா பரம்பரை நகைய திருப்பி வாங்கிக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். நான் அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே ஒண்ணுமே சொல்லாம அப்படியே வாங்கி வச்சுட்டாலே. ஒண்ணுமே புரியல போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகிலா விஷயத்துல நாம நினைச்ச மாதிரி நடந்திருக்கு நந்தினி. ஆமா ஆண்டி, இனிமே எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடக்கும். அதுக்கான ஆரம்பம் தான் இது. சந்தோஷமா இருக்கு. அகிலாக்கு எப்பவுமே தான் பார்த்து கொண்டு வந்த மருமக தான் ஐஸ்வர்யா அப்படின்னு சின்ன மருமக மேல பயங்கர பெருமையும் பாசமும் இருந்தது.
இப்ப அந்த பெருமையில ஒரு லாரி மண்ணு விழுந்திருக்கு. பார்வதி மேல இருக்கிற வெறுப்புல கொஞ்சமாவது ஐஸ்வர்யா மேலயும் வந்திருக்கும்ல. அகிலாண்டேஸ்வரிக்கு ஐஸ்வர்யா மேல ஏற்பட்டிருக்கிற இந்த வெறுப்ப இன்னும் அதிகமாக்கணும். பார்வதி பேரை கேட்டாலே அகிலாண்டேஸ்வரிக்கு எப்படி இப்படி ஒரு வெறுப்பு ஏற்படுதோ அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யா பேரை கேட்டாலே வெறுப்பு ஏற்படணும். நீ கவலைப்படாத, இனிமே என் முழு நேர வேலையே அதான். அந்த ஓட்டல்காரி என்கிட்டயே சவால் விட்டுருக்க நந்தினி. நானும் பதிலுக்கு சவால் விட்டுருக்கேன். அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியா என்ன ஜெயிக்க விட்டுற மாட்டேன் நந்தினி. அகிலாண்டேஸ்வரி கூட பிசினஸ் கார்டுல எனக்கு ரெட் கார்டு போட வைக்கல. ஆனா அந்த ஐஸ்வர்யாவும் அருணும் சேர்ந்து அசோசியேஷன்ல எனக்கு ரெட் கார்டு போட வச்சுட்டாங்க. வேலை இல்லாத 4 பட்டதாரி பசங்களை வச்சு ப்ராஜெக்ட்ல ஜெயிச்சு என் முகத்துல கரிய பூசிட்டாங்க. அதே 4 பசங்களை வச்சு அருண் ஐஸ்வர்யா முகத்துல நான் கரிய பூசி காட்டுறேன். நீ என்ன சொல்ற நந்தினி? அருண் ஆரம்பிச்சிருக்கிற ப்ராஜெக்ட கண்டிப்பா நான் முடிக்க விட மாட்டேன். என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு சந்தோஷமா இருக்கிற அந்த ஐஸ்வர்யாவும் அருணும் ஒவ்வொரு நிமிஷமும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. சூப்பர். நான் வீட்டை பாத்துக்கிறேன், நீ வெளியில பாத்துக்க. ஐ மீன் ஆபீஸ் விஷயங்களை நீ பாத்துக்க. நாம ஆட போற அடுத்த ஆட்டத்திலையும் வெற்றி நமக்காதான் இருக்கணும். கண்டிப்பா மிஸ் ஆகாதாண்டி. இனிமே நம்ம காட்டுல மழைதான். சாதாரண மழைல நந்தினி, அடமழை, அதுவும் அதிர்ஷ்ட மழை. பார்வதிக்கு நல்லது பண்றதா நினைச்சு நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் உன் அம்மாவுக்கும் பார்வதிக்குமான இடைவெளிய அதிகரிச்சுட்டே தான் போகுது. புரியுதுப்பா. அதுக்காக நம்ம எதுவும் செய்யாம அமைதியா இருந்தா ரோவி அண்ணியும் மறுபடியும் எப்படிதான் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது? அருண் அங்க பாரு. மந்திர ஆலோசனை. மூவரணி கூட்டம் போல இருக்கு. போடுங்க போடுங்க, ஏதாவது வெத்து பிளானா தான் இருக்கும். எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல, அப்புறம் நான் எப்படி பிஸியா இருக்கிறது? ஆண்டி வராங்க. ஐயோ, இப்ப எதுக்கு இவர் வராரு? இவர் வந்தாலே இந்த மூத்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி அகிலாவை குழப்பி விடுவாரு. வணக்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம். உட்காரு. வீட்ல இருக்கிற குழப்பம் தீந்து மனசு நிம்மதி கிடைக்க பூஜை பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த பூஜையால மனசுக்கு நிம்மதி கிடைக்கல. கடமைக்கு பூஜையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது. என்ன சொல்றீங்க குருஜி? பூஜைக்குன்னு இருக்கிற சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். அப்போதான் பூஜையோட பலன் முழுசா கிடைக்கும்னு சொல்றேன். ஆ, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பரம்பரை நகைய மூத்த மருமக போட்டுக்கிட்டு பூஜை பண்ணணும்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப பரம்பரை நகை மூத்த மருமக கிட்ட இருக்கா? ஆரம்பிச்சிட்டோம் ஐயா. கோயில்ல விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணும்போது அதன் அடியில சக்தி தரக்கூடிய எந்திர தகடுகள் வைப்பாங்க. அந்த எந்திர தகட்டின் சக்தியில தான் அந்த விக்கிரகம் சக்தி வாய்ந்ததா கருதப்படுது. அந்த தகட்டை நீங்க உருவி எடுத்துட்டா அந்த விக்கிரகத்துக்கு என்ன சக்தி இருக்க போகுது? அதை கும்பிடுறதுனால என்ன பலன் கிடைக்கும்? எந்திர தகட்டை உருவிட்டு வந்த மாதிரி நீங்க மூத்த மருமக கிட்ட இருந்து
நகையை வாங்கிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க பூஜைக்கான பலனை எதிர்பார்க்கறீங்க? இத பாருங்க குருஜி, என்ன பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமக. அதனால பரம்பரை நகை அவகிட்ட தான் இருக்கணும். விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி வந்துட்டு உலகத்தையே சுத்தி வந்ததா சொன்ன மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. ஐஸ்வர்யா உங்க மூத்த மருமக இல்லைன்னா அப்போ உங்க மூத்த மகன் ஆதி இல்லையா, அருணா? மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு நம்ம நினைச்ச மாதிரியே அகிலா மனசு குழப்பிட்டு வரும். அகிலாவும் குழம்பி ஏதாவது சொல்லிட்டா? ஆதி என் மூத்த மகன்தான். ஆனா என் விருப்பத்துக்கு எதிரா அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக முடியாது. அவளை நான் மூத்த மருமகளா ஏத்துக்க மாட்டேன். அப்படி சொல்லு. ஆதியோட மனைவிதான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக. இதுதான் விதி. இத நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? அதுதான் விதினா அந்த விதியை மாத்த என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். கொடுத்துரு. முறைப்படி எதுவும் செஞ்சு முடிக்காம உங்க குறைகள் எதுவும் தீராதுமா. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க. கடவுளோட முடிவு என்னன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்ப நான் வரேம்மா. வரேன் ஐயா. சரிங்க குருஜி. வரேன். எப்படி? அங்கே நில்லு. இப்படிப்பட்ட குணம் இருக்கிற நீ இந்த ஜென்மத்தில என் மருமகளாக முடியாது. நீ பாவம், நல்ல பொண்ணு. இப்படி உன் மேல கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த நகை விஷயத்துல அது சுத்தமா போயிடுச்சு. கோயில நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நல்லதோ கெட்டதோ நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு அம்மா வரணும்னு ஆசைப்பட்டல, நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படு. நல்லதுல ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட சொல்றீங்களே மாமா. எல்லாத்துலயும் பாசிட்டிவா பார்க்க கத்துக்கோ. சரிங்க மாமா. சரி வா. எங்க மாமா? கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாமா? என்ன யோசிக்கிற? வா. நான் வச்ச கிஃப்ட் நீ எழுதி வச்சதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்கணுமா மாமா? கிஃப்ட் வைக்க ஆரம்பிச்ச அன்னைக்கே நம்ம இப்படி தானே பேசி முடிவு எடுத்தோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்டா எப்படி? இந்த வருஷம் பார்க்க வேண்டாம் மாமா. கிஃப்ட் வச்சதோட விட்டுருவோம். அடுத்த வருஷம் வேணா ஓபன் பண்ணி பாத்துடலாமே. நீ எதுக்காக இப்படி தயங்குறன்னு எனக்கு தெரியும். நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. வா, பிரிச்சு பாத்துடலாம். அம்மா கோவப்பட்டது நினைச்சு மனசு வருத்தமா இருக்கு. இந்த கிஃப்ட் விஷயத்துல ஒத்து போகலன்னா அதனால மனசு இன்னும் கஷ்டமாயிடும் மாமா. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நம்பிக்கையோட வா.